பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஆமீன். சகல நோய்களையும். நாம் நினைப்போம் இந்த வியாதியெல்லாம் சுகமாகாது அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு இது சுகமாகாது, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்கள காப்பாற்ற முடியாதுன்ற சூழலில் இருக்கிறவங்கள கூட ஆண்டவர் சுகமாக்கி இருக்காரு, சுகமாக்குறாரு. இயேசுவால் சுகமாக்க முடியாதுன்னு ஒரு வியாதியுமே கிடையாதுங்க. சகல நோய்களையும் அவர் குணமாக்குவார். வேதத்தை படிக்கும்போது கூட ஆண்டவர் நிறைய பேருக்கு சுகம் கொடுத்துருக்காரு. அவரால் நன்மை பெற்றவங்க, சுகம் பெற்றவங்க ஏராளம். அன்றைக்கு மட்டும் இல்லைங்க, இன்றைக்குமே நிறைய சாட்சிகளை நம்ம கேட்குறோம். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிரியை செய்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? உங்களுக்கு என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நீர் சகல வியாதிகளையும் குணமாக்கும் வல்லமை உள்ள தேவன். சிலுவையில் சகல நோய்களையும் நீங்கள் சுமந்து முடிச்சிட்டீங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் சுகமாக்க முடியாத வியாதின்னு ஒன்றுமே இல்லைப்பா. இப்போது ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புத சுகத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.